வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் மேச ராசி. மேச ராசியோட பொதுவான பலன்கள் பற்றி தான் நம்ம இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். மேச ராசி. இந்த மேச ராசியோட ராசியாதிபதி செவ்வாய் பகவான். நட்சத்திர அதிபதிகள் கேது பகவான், சுக்கிர பகவான், சூரியன் பகவான். யோகாதிபதிகள் குரு பகவான், சூரியன் பகவான், சந்திரன் பகவான். பாதகாதிபதி சனீஸ்வரன். மாரகாதிபதி சுக்கிர பகவான். இந்த மேச ராசிக்காரங்க என்னதான் இவங்களுக்கு பட்டம், பதவி, சொந்தமாக தொழில், வியாபாரம், வேலை செய்து கொண்டிருக்க இடத்துல சுதந்திரமாக இருக்கிறது, பணம் சம்பாதிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இவங்க இருந்துட்டு வருவாங்க. இவங்க எப்போவும் பெரியவங்ககிட்ட பேசும்போதும் பழகும்போதும் அவங்ககிட்ட எதையாவது கற்றுக்கொள்ள மாட்டோமா அப்படின்ட்டு இவங்களுக்கு ரொம்ப நாட்டம் அதிகமாக இருக்கும். ரொம்ப ஆவலோட கவனமாக கேட்டு அதனை நடைமுறைப்படுத்த நினைக்கிற மேசராசிக்காரர்கள் ரொம்பவே நல்லவர்களாகவும் ரொம்பவே திறமைசாலிகளாகவும் புத்திசாலிகளாகவும் இருப்பாங்க. இவங்க பழகிறது இவங்களோட ஏஜில் கூடுனவங்ககிட்ட தான் இவங்க பழகுவாங்க. இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்னு பார்த்தா ரொம்பவே அதிகமாக இருக்கும். இந்த மேச ராசிக்காரர்களுக்கு இந்த போன வருஷம் ஃபுல்லாகவே இவங்களுக்கு ரொம்பவே விரயம், இழப்பு அதிகமாக இருந்திருக்கும். ஆனால் அது இந்த வருஷம் கண்டிப்பாக இவங்களுக்கு மாறும். நல்லபடியாக மாற்றம் நடந்திருக்கும் இவங்க வாழ்க்கையில். இவங்க யாரை அதிகமாக மதிச்சிருக்காங்களோ அவங்கள கண்டிப்பாக இழந்திருப்பாங்க. அவங்க உங்களுக்கே நீங்கள் யார் என்று உங்கள் சுய மரியாதையை மூளைச்சலவையை விரயகுரு நடத்தி உங்களுக்கு முடித்திருப்பார். பரபரப்பாக வாழ்ந்தவர்கள் எல்லாம் பொறுமையாக்கப்பட்டிருப்பீர்கள். நான் நல்லது தானே செய்கிறேன் என்பதில் கூட பெருமை என்ற விஷம் கலந்துவிட்டால் என்ன கதிக்கெல்லாம் ஆளாக வேண்டியது விட்டது. ஒரு சிலர் கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை, பிரிவு அந்த மாதிரிலாம் இருந்திருக்கும். கோர்ட்டு வழக்கு அதெல்லாம் நடந்துகிட்ருக்கும். அதெல்லாம் இனி வரும் காலத்தில் முடிவுக்கு வந்துடும். மகன், மகள், படிப்பு, தொழில், திருமணம் எப்போது சிறப்பாக அமையும் என்பதிலும் மேசராசிக்காரர்களுக்கு அதிகமாக கவலை கடந்த வருடங்களில் இருந்திருக்கும். இனி இவங்களுக்கு இதுக்கு அப்புறம் இனி வரக்கூடிய வருடம் இவங்களுக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கும் போது கல்யாணம், திருமணம், நல்ல சுப செலவுகள் இவங்க வீட்டுக்கு தேடி வரப்போகுது. இந்த மேச ராசிக்காரர்களுக்கு பிள்ளைகளால் பெருமை சேரக்கூடிய நேரம் வந்துவிட்டது. புதுசாக கார் வாங்குறது, வீடு வாங்குறது, மனை வாங்குறது, சொத்து வாங்குறது, தொழில் வர்றது, பதவி வர்றது எல்லாமே இனி வரக்கூடிய வருடங்களில் மேச ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே நல்லதாக இருக்க போகுது. இவங்க ஒரு பட்ஜெட் போடுவாங்க, ஆனால் அது நடக்கிறது வேறு தான் நடக்கும். ஆனால் இந்த வருடம் இனி வரும் வருடம் உங்களுக்கு சுப செலவுகள் தான் அதிகமாக இருக்கும். கவலை வேண்டாம். சிலர் இடத்தை விட்டு வேறு இடம், ஊர் விட்டு வேறு ஊர், வெளிநாடு சென்று மாற்றம் கண்டிருப்பாங்க. சிலருக்கு இருந்து வந்த கடன் பிரச்சனைக்காக வீட்டை விற்று கடனை அடைச்சிட்டு சிலர் வாடகை வீட்டுக்கு கூட மாறி இருக்கிற இது இருந்திருக்கும். ஆனால் இனி புது பலன்கள் இந்த வருடம் இதுக்கப்புறம் குரு பயிற்சிக்கு அப்புறம் இவங்களுக்கு எல்லாமே மாறப்போகுது. இவ்வளோ பட்ட கஷ்டம் எல்லாத்துக்கும் பலன் கிடைக்கிற மாதிரி குரு பகவான் இந்த மேச ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை அள்ளித்தர காத்திருக்கிறார். இவங்களுக்கு தகப்பனாருக்கு இருந்து வந்த நோய் அவங்களுக்கு திறமையான டாக்டர் மூலமாக உங்களுக்கு அடையாளம் காணப்பட்டு உங்கள் தகப்பனாரோட பிரச்சனையெல்லாம் சரியாகக்கூடிய நேரம் வரப்போகிறது. ஜீவஸ்தானம், தொழில் ஸ்தானம், வியாபாரஸ்தானம், இந்த விரயஸ்தானம், இப்படி எல்லா ஸ்தானத்துலேயுமே இந்த மேச ராசிக்காரர்களுக்கு தற்போது செய்து வரும் தொழில், வியாபாரம், வேலையில் விருப்பம் இல்லாமல் இருக்கிறது. குடும்ப சூழ்நிலை, பண சூழ்நிலை, உடல் சூழ்நிலை காரணமாக எதை இப்போதைக்கு விரும்பி செஞ்சிட்ருக்கீங்களோ அதை நேரம் வரும்போது வேறு ஒன்றாக மாற்றிக்கிடலாம் அப்படின்னு நினச்சவங்களுக்கு ஒரு நல்ல நேரம் வரப்போகுது, கூடி கொண்டு இருக்கிறது. பல நல்ல விதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் பெற்று கடன் பிரச்சனையிலிருந்து நிம்மதி பெறும் விதமாக இவங்களுக்கு நல்ல பலன்கள் இந்த வருடத்தில் கண்டிப்பாக அமையப் போகிறது. தாமதமாகி கொண்டு வந்த திருமணம் முடிவுக்கு வர இந்த வருடம் கண்டிப்பாக வந்தே தீரும். நிறைய பேருக்கு மேசராசிக்காரர்களுக்கு கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்கும், எதுவுமே சரியாக நடக்காது, ஒரே கவலையாக இருக்கும் பேரண்ட்ஸ்க்கு. அது எல்லாமே இந்த இடம் முடிவுக்கு தீரும். நல்ல செய்தி உங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய காலம் விட்டது. தொழில் காரணமாக உங்கள் தந்தை உங்களை விட்டு வேறு ஊருக்கு அதிகமாக ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு இருந்திருப்பாங்க. தொழிலில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்க போதுன்னு பார்ப்போம். அவங்க அங்கே தொழில் பிக்கப் ஆகி வெளியூருக்கு போனவங்களுக்கு நல்ல வருமானம் ஈட்டி உங்கள் குடும்பத்துக்கு அனுப்புகிற சூழ்நிலை உருவாகும். உங்களுக்கே தெரியாமல் உங்களுடன் இருந்து வரும் கெட்டவர்களையும் அவங்களோட குணங்களையும் உங்களுக்கு இந்த வருடம் உங்களுக்கு புரிய வைப்பார் குரு பகவான்.
இன்றைக்கு வந்து உங்கள் மகனுக்கு வந்து நல்லதாக தெரிவது நாளை கஷ்டம் தரும், நஷ்டம் கொடுக்கும், நோய் உண்டாக்கும், பிரச்சனை இழுத்து வரும் என்று ஒரு தகப்பனுக்கு தெரியும்ல. அதே மாதிரி உங்களுக்கு வந்து உங்கள் குரு பகவான் வந்து உங்களுக்கு புரிய வைக்கிற காலம் வந்து வெகு விரைவில் வந்துவிட்டது. உங்களுக்கு வந்து குலதெய்வ கோயிலை புதுப்பித்து கொடுக்க போகிற அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு பூர்வ புண்ணிய வீட்டை, நிலத்தை, மனையை மறுபடியும் நீங்கள் வந்து புதுப்பித்து கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் வளருவீங்க. நிறைய நல்ல காரியங்களுக்கு நீங்கள் பணம் ஒதுக்குவீங்க. பல கோயில் தரிசனம், குரு மகான்களின் சந்திப்பு, தீர்த்த யாத்திரை என்று தெய்வீக சுற்றுலா எல்லாமே இந்த வருஷத்தில் நீங்கள் சென்று வரக்கூடிய யோகம் உங்களுக்கு கண்டிப்பாக காத்திருக்கிறது. இந்த வருஷம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. மேச ராசி என்பவர்களே, உங்களுக்கு தொல்லை கொடுத்து வர்ற கடன் பிரச்சனைகள் வந்து விற்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்க வீடு, மனை, நிலம் எல்லாமே விற்று உங்களுக்கு வந்து இந்த வருஷத்தில் நல்ல பலன்கள் கிடைக்க போகுது. எதனால் நீங்கள் எடுக்கிறது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக தான் இருக்க போகுது. இந்த வருஷம் கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு நினச்சவங்களும் இந்த வருஷம் வந்து பக்தியோடு கோயிலுக்கு போகிற அளவுக்கு சூழ்நிலை வந்து உங்களுக்கு உருவாகும். இது வரைக்கும் பட்ட கஷ்டம் எல்லாத்துலேருந்து மீண்டு வந்து உயர்ந்து எழுந்து நிற்கக்கூடிய யோகத்தை உங்களுக்கு வந்து குரு பகவான் கொடுக்க போகிறார். சிகரெட்டாக குடித்து வருபவர்களுக்கு கூட அவர்களுக்கு உடல் ஆரோக்கிய குறையை கொடுத்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மாற்றத்தை வந்து உண்டு பண்ணுவார். மனைவி பிள்ளையிடம் வந்து நீங்கள் நல்ல பேர் வாங்குகிற அளவுக்கு உங்களுக்கு வந்து உயர்ந்து நிற்பீர்கள். தொழிலுக்காக, வியாபாரத்திற்காக, வேலைக்காக குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மன நிம்மதியாக வீட்டுக்கு திரும்புவீர்கள். உங்களுக்கு வந்து நீங்கள் நினச்சது போல் நீங்கள் நினைக்கிறவங்க இருக்க மாட்டாங்க. அதை உங்களுக்கு இந்த வருஷம் புரிய வச்சு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையிலையும் சரி, உங்களோட பாதையிலையும் சரி உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தரப்போகிறார். நீங்கள் வந்து தமிழ் மாதத்தின் 8 சனிக்கிழமைகளில் நல்ல எண்ணெய் குளியல் 48 நிமிடம் கழித்து குளித்து வாருங்கள். சனீஸ்வரருக்கு எண்ணெய் அபிஷேகம் செய்து வாருங்கள். தினமும் உங்களுக்கு நிம்மதியாக தூக்கம் வரும், கடன் குறையும். மேசராசி என்பர்களே, உங்களுக்கு வந்து இந்த வருடம் எப்படி இருக்க போதுங்கிறத சொல்லியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணுமோ அந்தந்த விஷயத்தில் கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.